அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கேரள மாநிலத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை தொகுப்புகளில் சபரிமலை ஐயப்பன் கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலில் நடக்கக்கூடிய மகர ஜோதி தரிசனத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேரள மாநிலத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை தொகுப்புகளில் அமைஞ்சிருக்கக்கூடிய சபரிமலை கோவில் கிட்டத்தட்ட 468 மீட்டர் உயரத்தில் இருக்குது. மூலவர் ஐயப்ப சுவாமியின் சிலை பிரதான காலத்தில் 9 விதமான பாசனங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட நவபாசான சிலையில் இருந்தது எனவும் மரகதக்கல் கொண்டு செய்யப்பட்ட சிலை எனவும் இருவேறு கருத்துக்கள் இருந்திருக்கு. கேரள மாநிலத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை தொகுப்புகளில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த சபரிமலை ஐயப்பன் கோவில் பல அரிய தகவலை கொண்ட கோவிலாக அமைஞ்சிருக்கு. தாண்டகாரண்ய வனத்து மகரிஷிகளின் ஆணவத்தை போக்கி அவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக சிவபெருமான் பிச்சாண்டராகவும் நாராயணன் மோகினியாகவும் அவதாரம் எடுத்திருக்காங்க. அதே சமயம் பிரம்மதேவரை நோக்கி தவம் இருந்த மகிஷி என்ற அரக்கி சிவவிஷ்ணு ஐக்கியத்தில் சக்தியில் உருவான குழந்தையால் மட்டுமே தனக்கு மரணம் ஏற்பட வேண்டும் என வரம் பெற்றிருக்காங்க. வரம் கிடைத்ததும் தேவர்களையும் மனிதர்களையும் துன்புறுத்தி வந்திருக்காங்க. இதற்கிடையில் சிவன் விஷ்ணுவிடம் இருந்து வெளிப்பட்ட ஜோதியில இருந்து ஆனந்தமயமாக தோன்றிய குழந்தை கழுத்தில் மணியுடன் பம்பா நதிக்கரையில் உதித்தது. அப்போது காட்டுக்கு வேட்டைக்கு வந்த பந்தல மன்னன் குழந்தை இல்லாத தனக்கு கிடைத்த வரமாக நினைத்து குழந்தையை எடுத்து சென்றிருக்காங்க. கண்டத்தில் மணியுடன் பிறந்ததால் மணிகண்டன் என பெயர் சுட்டியிருக்காங்க. பகவான் வருகையில் பாலகனாக பந்தல ராஜாவின் மனைவியின் கருவுற்று ஆண் குழந்தையை பெற்றெடுத்திருக்காங்க. பந்தல மன்னன் மணிகண்டனுக்கு முடிசூடும் நினைத்திருக்காங்க. இதனால் மணிகண்டனை ஒழித்து கட்ட எண்ணிய ராணியும் அமைச்சரும் பல சதி வேலைகளை செஞ்சுருக்காங்க. ராணிக்கு ஏற்பட்டுள்ள நோயை போக்க புலிப்பால் கொண்டு வர வேண்டும் என மணிகண்டனை காட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. மணிகண்டனின் வரவிற்கு காத்திருந்த தேவர்கள் அவரிடம் முறையிட்டிருக்காங்க. ஐயப்பனும் மகிழ்ச்சியை வதம் செய்து தேவர்களை காப்பாற்றியிருக்காங்க. சாபத்தால் அரக்கியாக இருந்த மகிழ்ச்சி அழகிய பெண்ணாக மாறி ஐயப்பனை திருமணம் செய்து கொள்ள விரும்பியிருக்காங்க. ஆனால் தான் பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பதாக கூறி மணிகண்டன் சபரிமலையில் தனக்கு அமைய கோவில அருகில் இருக்கக்கூடிய மாளிகைப்புறத்து அம்மனாக வீற்றிருந்து அருள் புரிய அருளிருக்காங்க. தேவர்கள் புலியாக மாற புலி மீது பவனி வந்த மணிகண்டனிடம் ராணியும் அமைச்சரும் மடிப்பு கேட்டிருக்காங்க. பந்தல மன்னனாக மறுத்த மணிகண்டன் சுவாமி ஐயப்பனாக 18 படிகள் அமைத்து தவ கோலத்தில் காட்சி தந்திருக்காங்க. ஐயப்ப பக்தர்கள் காவி, கருப்பு, நீல நிற உடைகள் அணிவாங்க. சபரிமலை செல்ல நினைப்பவர்கள் துளசி மாலை மற்றும் ருத்ராட்ச மாலை குருசாமி கையால் அணிவாங்க. இந்த மாலையை 54, 108 என்ற கணக்கில் அமைந்திருக்க வேண்டும். 41 நாட்கள் கடுமையாக விரதம் இருந்து இருமுடி கட்டி மலைக்கு செல்வாங்க. சபரிமலை யாத்திரையில் முக்கியமானது இருமுடி கட்டுவது தான். ஐயப்ப பக்தர்கள் சுவாமிக்கு செலுத்துவதற்காக எடுத்து செல்லும் பச்சரிசி, நெய், தேங்காய் போன்றவற்றை ஒரு முடியாகவும் வழியில் தங்களுக்கான உணவுகளை மற்றொரு முடியாகவும் கட்டி எடுத்து செல்வாங்க. இதனை பாவம் ஒரு முடி, புண்ணியம் ஒரு முடி என்று சொல்வாங்க. சிவனின் அம்சமான தேங்காயில் மகாவிஷ்ணுவின் அம்சமான நெய்யை நிரப்பி ஒரு முடியில் வைத்து பாவ புண்ணியங்களை சுமந்து சென்று இறைவனிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதே இதன் பொருள். ஐயப்ப கோவிலில் 18 படிகளுக்கு மேல் தத்துவமசி என்ற மகா வாக்கியம் எழுதப்பட்டிருக்கும். இதனுடைய பொருள் என்னவென்று பார்த்தால், நீங்கள் எதை தேடி வந்தாயோ அது உன்னிடமே இருக்கு என்பதுதான் இதனுடைய பொருள். ஐயப்பன் என்ற சொல்லுக்கு நான் உனக்குள் இருக்கிறேன் என்பதுதான் பொருள். அனைத்து ஆன்மாவோடு கலந்துள்ள இறைவனை உணர்ந்து இறைவன் நினைக்கும் மனிதன் உணர வேண்டும் என்ற மகா தத்துவத்தை உணர்த்துவதுதான் ஐயப்ப விரதம் மற்றும் வழிபாட்டின் முக்கியமான அம்சமாக இருக்கு. நீண்ட நாட்களாக கெட்டுப்போகக்கூடாது என்று ஐயப்பனுக்காக பந்தல மன்னன் எடுத்து சென்ற அரவண பாயாசம், உண்ணியப்பம் போன்றவர்கள் தற்போது வரை சபரிமலையில் பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கப்பட்டு வருது. இதில் அரவண பாயாசம் என்பது பச்சரிசி, வேல், நெய் சேர்த்து செய்யப்பட்டதாகும். பக்தர்கள் இருமுடியில் கொண்டு செல்லும் தேங்காயில் உள்ள நெய்யை ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்து ஐயனின் திருமேனி தீண்டிய நெய்யை பிரசாதமாக பக்தர்களுக்கு தராங்க. இந்த நெய்யான ஒரு ஆண்டு ஆனாலும் அது கூடவே நறுமணம் மாறாமல் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த நெய்யினை ஒரு மண்டலம் சாப்பிட்டால் தீராத நோய்கள் தீரும் என்பது
நம்பிக்கையாக சொல்லப்படுது. தங்கம், வெள்ளி, வெண்கலம் போன்ற உலோகங்களால் செய்யப்பட்ட கவசத்தால் மூடப்பட்ட 18 படிகளில் 18 தேவதைகள் அருள் புரியறதாகும். இந்த 18 படிகளுமே வாழ்க்கை மற்றும் 18 வகையான குணங்களை குறிப்பிடுவதாகும். இவற்றில் தீயவற்றை நீக்கி நல்லவற்றை சேர வேண்டும் என்பதே 18 படிகளின் தத்துவம். 18 படிகள் ஏறும்போது 18 படிகளை கடந்து ஐயப்பனை தரிசிக்கும் போது என்ன செய்ய வேண்டிக் கொள்கிறோமோ அது அப்படியே நடக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்கு. இதுவே 18 படிகள் உணர்த்தும் தத்துவமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஐயப்ப பக்தர்கள் ஒரு மண்டல கால விரத முறைகளை நெறியாகும் முறையாகவும் கடைபிடித்து ஒவ்வொரு படிகள் மீது ஏற ஏற அவர்கள் தன் வாழ்க்கையில் உயர்ந்து கொண்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஒவ்வொரு ஆண்டுமே மகர சங்கராந்தி அன்று பந்தல மகாராஜா பந்தல அரண்மனையில் இருந்து ஐயப்பனுக்கு ஆபரணங்களை கொண்டு வரப்பட்டு சுவாமிக்கு அணிவிக்கப்படும். அப்படிப்பட்ட நகைகள் அணிவிக்கப்படும் தீபாரதனை காட்டும் பொழுது பொன்னம்பலம் மேட்டில் ஜோதி வடிவமாக ஐயப்பன் காட்சி தருவார். இந்த மகர ஜோதியை காண்பது நம்முடைய பாவங்கள் அனைத்தும் போக்கக்கூடியது. ஐயப்ப வழிபாட்டில் பெரும் பாக்கியமாக கருதுவது தான் மகர ஜோதி தரிசனம் அப்படின்னே சொல்லலாம். கேரள மாநிலத்திற்கு உட்பட்ட பந்தல தேசத்தில் மன்னனின் மகனான ஐயப்பன் வளர்ந்த காரணத்தினால் ஆரம்பத்தில் சபரிமலை யாத்திரை என்பது ஐயப்ப வழிபாடு என்பது கேரள மாநிலத்தவர்கள் மட்டுமே மேற்கொள்ளப்படும் ஒரு வழிபாட்டு முறையாக இருந்தது. 60 ஆண்டுகளுக்கு பின் நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளை என்பவர் ஸ்ரீ ஐயப்பன் என்ற தலைப்பில் ஐயப்பனுடைய வரலாற்றையும் வழிபாட்டு முறைகளையும் பற்றி நாடகமாக போட்டு கேரளாவை தாண்டி பிற மாநிலத்தவர்களுமே ஐயப்பனை பற்றி தெரிந்து கொண்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். மற்ற கோவில்களை போல சபரிமலை ஐயப்பன் கோவில் வருடம் முழுவதும் திறக்கப்படுவது இல்லை. ஒவ்வொரு மலையாள மாதத்தின் கடைசி நாள் மாலை 5 மணி முதல் கோவில் நடை திறக்கப்பட்டு மலையாள மாதத்தின் 5வது நாளன்று நடை சாத்தப்படும். கார்த்திகை, மார்கழி, தை மாதங்களில் மண்டல மற்றும் மகர ஜோதி பூஜைக்காக கோவில் காலை 4 மணி முதல் சுப்பிரபாதத்துடன் திறக்கப்பட்டு இரவு 11 வரை ஹரிவராசனம் பாடி நடை சாத்தப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் சபரிமலை ஐயப்பன் கோவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். சபரிமலை ஐயப்பனை வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் 18 படிகள் ஏறி நாம் ஐயப்பனை தரிசிப்பதன் மூலம் நம்முடைய பாவங்களை சேர்க்கும் இந்த 18 விஷயங்களை கடந்து சென்றால் பரம்பொருள் மோட்சத்தை இறைநிலையை அடைய முடியும் என்பதே 18 படிகள் உணர்த்தும் தத்துவமாக இருக்கு. இதனால தான் 18 படிகள் 18 ஆண்டு சபரிமலை பயணத்தை நிறைவு செய்வதாகவும் குருசாமி என்பதாகவும் சொல்லப்படுது. குருவின் அம்சமாக இவர்கள் இருப்பதாகவும் ஐயப்ப சுவாமிகள் என்று அழைக்கப்படுவதாக சொல்லப்படுது. சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு விரதம் இருப்பது ரொம்பவே முக்கியமான ஒன்றாக சொல்லப்படுது. முறையாக 48 நாட்கள் விரதம் இருந்து ஐயப்பனை தரிசிப்பதால் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக சபரிமலை செல்ல விரும்புபவர்கள் கார்த்திகை மாதம் முதல் நாள் அது மட்டும் இல்லாமல் 19ஆம் தேதிக்குள் இந்த நாளில் மாலை அணிய வேண்டும். மாலை துளசி மாலை 108 கொண்டதாகவோ ருத்ராட்ச மணி 54 உடையதாகவோ வாங்கி அதில் ஐயப்பனின் திருவுருவம் பதித்த டாலர் ஒன்றை இணைத்து அணிய வேண்டும். தாய் தந்தையின் நல்லாசையுடன் குருசாமி ஒருவரின் கையால் ஆலயத்தில் பூஜை செய்து மாலை அணிய வேண்டும். குருசாமி கிடைக்காவிட்டால் கோவில் சென்று கடவுள் பாதத்தில் மாலையை வைத்து அர்ச்சகரிடம் தர்ச்சனை கொடுத்து அர்ச்சனை செய்து ஐயப்பனை குருவாக நினைத்து மாலையை தரிசனம் செய்து கொள்ளலாம். இது எதுவோ முடியாவிட்டால் கடவுளின் பிரதிநிதியான நமது தாயிடம் ஆசீர்வாதம் வாங்கி அவர்களது கையால் மாலையை அணிந்து கொள்ளலாம். இவ்வாறு மாலை அணிந்து பின்பு நாம் சபரிமலை ஐயப்பனை தரிசனம் செய்வது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். கருப்பு, நீலம், காவி, பச்சை நிற வேஷ்டி, சட்டை அணிய வேண்டும். பிரம்மச்சரிய விரதத்தை முழுமையாக நாம் கடைபிடிக்க வேண்டும். மாலையை எக்காரணம் கொண்டும் கலட்டக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இரத்த சம்பந்தம் உள்ளவர்களின் மரணம் ஏற்பட்டால் குருசாமியிடம் சென்று மாலையை கலற்றிய பிறகு நாம் துக்கத்தில் கலந்து கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு காரணத்தால் மாலையை கலற்ற நேர்ந்தால் அந்த ஆண்டு சபரிமலை செல்லக்கூடாது. பெண்களின் சடங்கு வைபவத்துக்கோ குழந்தை பிறந்த வீட்டிற்கோ செல்லக்கூடாது. மது, மாமிசம், புகைப்பிடித்தலை விட்டுவிட வேண்டும். மாலை அணிந்த பக்தர்கள் வீட்டில் சாப்பிடலாம். மற்றவர்கள் வீட்டில் பால் பழம் சாப்பிடலாம். வீட்டு பெண்களுக்குள் மாலை அணிந்த காலத்தில் மாதவிடாய் ஏற்பட்டால் 7 நாட்கள் கழித்து பின்னர் தான் அவர்கள் சமைத்த உணவை நாம் உண்ண வேண்டும். காலணிகள் பயன்படுத்தக்கூடாது.
கன்னிசாமிகள் தங்களது வசதிக்கேற்ப வீடுகளில் பூஜைகள் நடத்தி ஐயப்பன்மார்களுக்கும் ஏழைகளுக்கும் அன்னதானம் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களிடம் பேசும்போது சாமி சரணம் என தொடங்கி விடைபெற்ற பொழுது சாமி சரணம் என கூற வேண்டும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.